ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்கும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவில் வந்து டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். அதனால் நீங்கள் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது ராசி பலன்கள் வந்துகிட்டே இருக்குங்க. அதனால் நமது தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் நமது ராசிக்கு அமைதுங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் 22ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் இன்றைய தினம் பிரதோஷ தினமாக இருக்கிறதுனால பிரதோஷ வழிபாடு செய்பவர்கள் மாலை நேரத்தில் போயிட்டு சிவன் கோயிலில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் கலந்துக்கலாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசி அதிபதியும் 9 கொடையும் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருதுங்க. சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டுள்ள ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுதுங்க. இன்றைய தினம் ராகு, சந்திரன், புதன், செவ்வாய் ஆகிய 4 கிரகங்கள் 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தெரிகிறது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அளப்பரிய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு தேவையான நன்மைகள் இன்னைக்கு அதிகமாக நடக்கும். இன்றைய தினம் சில முக்கியமான விஐபிகள் சமுதாயத்தில் பெரிய பிக் ஷாட்டாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்கள் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய உருவாகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசைய சொத்துக்கள் சேர்ப்பதற்கான சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் அப்ளை பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். அல்லது உங்களுக்கு லோனோட வந்து வீடை வந்து அல்லது காலி மனை இடத்தை வந்து விற்கிறதுக்கு சில பேர் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அதனால எதிர்பாராத வகையில் ஆசையா சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. சொந்தமாக வீடு வாங்கணுங்கிற ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது திருமணத்திற்கான நேரங்க. திருமணம் அல்லது இதர சுபகாரிய பேச்சுவார்த்தைகளாம் நீங்கள் சிறப்பாக கைகூடும். அதை நீங்கள் பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களது இல்லற வாழ்க்கை இன்று தினம் சந்தோஷம் நிறைந்ததாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய இளம் தம்பதி இருக்கலாம். இப்பொழுது புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரும். எனவே மங்களகரமான ஒரு நாள் இன்று தினம் சொத்து சேர்க்கை ஏற்படும். சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. புதிதாக உங்களுக்கு அசைய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியான நேரங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் வந்து பிரதோஷ தினங்கிறதுனால நந்தி தேவனை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு அதிகமான பலன்கள் இன்னும் நீங்கள் சிறப்பாக பெற முடியுங்க. மாலை நேரத்தில் சிவன் கோயிலில் நந்தி தேவனுக்கும் சிவனுக்கும் ஸ்பெஷல் அபிஷேகங்கள் நடைபெறும். அதில் கலந்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள். உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் கேட்ட இடத்துலேருந்து கேட்டபடி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதனால் உங்களால் வந்து மிகப்பெரிய காரியங்களை கூட சாதித்துக் கொள்ள முடியுங்க. நல்ல ஆதரவு பெருகும். நல்ல விஐபிகள் இன்றைய தினம் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் எந்த செயல்பாடுகளும் இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. அப்படி இருந்துட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் ஹாப்பியான ஒரு நாளாக நீங்கள் அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்க நண்பர்களே. உங்களுக்கு உதவி செய்ய உங்களது சகோதர சகோதரிகள் ரெடியாக இருப்பாங்க, ஆதரவு தருவாங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவங்க மட்டும் இல்லை, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க முதற்கொண்டு உங்களுக்கு நெருக்கமானவர்கள் பெரும்பாலானவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை வந்து சேரும். அதனால உத்தியோக பணிகளாகட்டும், உங்கள் வியாபாரமாகட்டும், உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நல்ல சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். ஏன்னா பயணங்களின் மூலமாக உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. புதிய புதிய அனுபவங்கள் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துட்டீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. வித்தியாசமான சில கற்பனை வளம் பெருகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால சில வித்தியாசமான சிந்தனைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். எனவே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நீங்கள் தள்ளி இருக்கிறது நல்லதுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களது சகோதரர்கள் அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் நீங்கள் தேவையான ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு உங்கள் குழப்பங்களை நீக்கிக் கொள்ளலாம். மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் இல்லாத சூழல் ஏற்படலாங்க. அதனால கல்வி ஆர்வம் தேவை. இன்றைக்கு சில சுபமான செலவுகளை நீங்கள் செய்வீங்க. அதனால செலவு ஆனாலும் நீங்கள் சந்தோஷமாக அந்த செலவு செய்யக்கூடிய சுப செலவுகளாக அமையும். எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. இனிமையான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க. உங்க மனம் குறைந்த காதலருடைய இன்னொரு பக்கம், இனிமையான பக்கம் இன்னைக்கு உங்களுக்கு புரியும். அதனால இன்னைக்கு காதல்
உடல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. சாப்பாடு விஷயத்தில் ஸ்பைசியான ஆயிலான ஃபுட்டெல்லாம் நீங்கள் தவிர்த்து விடுங்கள். உடலுக்கு கேடு தரவைக்கக்கூடிய வகையில் அல்லது உங்கள் உடலுக்கு அலர்ஜின்னு உங்களுக்கு தெரிஞ்ச உணவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. இன்றைய தினம் பயணங்கள் செய்யும்போது உங்கள் விலையுறந்த பொருட்களை மீது தனி கவனம் செலுத்தணுங்க. ஏன்னா திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். உங்களது நண்பர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நல்ல விஷயங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு செய்து தருவாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் வந்து செலவு செய்கிறதுல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்களா முன் வந்து நீங்கள் செலவு செய்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போகும்போது காலி பாக்கெட்டோட தான் போகணும். உங்கள் பாக்கெட்டில் பணமே இருக்காதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் பழைய பொருட்களை வந்து நீங்கள் கண்டெடுப்பீங்க. ஏதாவது ஒரு பழைய பொருட்கள் சில பொருட்களை தேடும்போது உங்களுக்கு சம்மந்தம்லாம் சில பழைய பொருட்கள் வந்து கிடைக்குங்க. அது உங்கள் குழந்தை பருவத்தை வந்து ஞாபகப்படுத்துவதாக அமையும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். இன்றைய தினம் சில பொருட்கள் வந்து உங்களுக்கு சோகத்தையும் ஏற்படுத்தி தரலாம். அந்த மாதிரி சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு கையில் கிடைத்தா அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுறது நல்லதுங்க. அதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்களுக்கான நல்ல சூழ்நிலை நிறைய இருக்குங்க. அதை பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்டு செயலாற்றுங்கள். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயமாகுதுன்னு சொல்லுவாங்க. அதை இன்றைய தினம் திருமணமானவர்கள் அற்புதமாக உணர முடியுங்க. இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்கள் வாழ்க்கை துணையின் ஞாபகம் இன்னைக்கு உங்களுக்கு மனதில் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் உங்களது குறைகளை தீர்ப்பதற்கு உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உதவி செய்வாங்க. உங்ககிட்ட அதிகமான நேரத்தை வந்து பேசி உங்களுடைய குறைகளை தெரிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல ஆதரவாக அது அமையுங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சந்தோஷம் வந்து சேரும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் நந்தி தேவனை வழிபட்டு வாருங்கள். அசைய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள், நல்ல ஒரு மங்களகரமான ஒரு நாள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை நான் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கலாங்க. மேலும் நம்பர் 8 இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது விருச்சிக ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்குங்க. குறிப்பாக உங்களது உடன் பிறந்தவர்கள் நல்ல பக்கபலமாக ஊன்றுகோல் போல உங்களுக்கு உதவுவாங்க. இது தவிர உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் அண்டை வீட்டார் முதல் கொண்டு உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவு பெருகும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் வந்து சேருங்க. உங்கள் டேலண்ட் முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைப்பதற்கு இந்த பயணங்கள் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள். கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு வித்தியாசமாக யோசித்து நிறைய குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கவனம் வேண்டுங்க. அலர்ட்டாக இருந்து உங்களுக்கு உடலுக்கு தொந்தரவு தரக்கூடிய உணவுகள்லேருந்து நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது நீங்கள் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் கூடுதல் ஆர்வம் தேவை. மற்றபடி இன்றைக்கி சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய செலவுகள் வந்து சுப செலவுகளாக அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.